இருக்குண்ணா. எதுக்காக இந்த வார்த்தை சொல்றேன்னா, இந்த நாள் தான் எதிர்பார்த்தோம் எல்லாருமே. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு கூட்டத்துல பிஜேபி விட ஏடிஎம்கே பிஎம்கே அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா. எப்படியாவது இந்த தொகுதியில பிஜேபி ஜெயிக்க வைக்க வேண்டும். அது ரொம்ப உற்சாகமா இருக்கு. அந்த மாதிரி இன்னைக்கு நம்மோடு நம்மலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கேபி முனுசாமி அண்ணா இந்த புது அலுவலகத்துக்கு வந்து டேப் கட் பண்ணி தொடங்க வச்சது எல்லாருக்கும் உற்சாகம் நம்பிக்கை கொடுத்துருக்கு. நிஜமாக உற்சாகம் நம்பிக்கை கொடுத்துருக்கு. காரணம் அவருடைய தன்மை, அவருடைய பேச்சு, அவருடைய செயல். எனக்கு தெரியுமா தமிழ்நாட்டிலேயே எனக்கு ஏடிஎம்கேல எப்படியெல்லாம் வேலை செய்யணும்னு சொல்லி அவரை பார்த்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். அன்னைக்கு அண்ணன் தலைமையில நான் இன்னைக்கு பேசுறது பாக்கியம் நினைக்கிறேன். அவரு நான் பொறுக்கும் போதே ஒரு எம்எல்ஏ. தேசிய ஜனநாயக கூட்டணியின் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக தனி சட்டப்பேரவை தொகுதியுடைய வேட்பாளராக நம்முடைய அருமை சகோதரர் டாக்டர் நாகேஷ் அவர்கள் இந்த தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும். அதற்கான பணிகளை எல்லாம் தொடங்க வேண்டும். அப்படிப்பட்ட தேர்தல் பணிகளை தொடங்குவதற்கு வசதியாக தொகுதியினுடைய தேர்தல் அலுவலகம் இன்றைக்கு அமைக்கப்பட்டு மிக குறுகிய கால இடைவெளியில் இந்த திறப்புலா நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அதுவும் குறிப்பாக எப்பொழுதுமே வெற்றியை மற்றவர்களுக்கு தேடி தருவதிலே வல்லவராக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நீண்ட நாளாக இயக்கத்திலே அரசியல் வாழ்விலே பொது வாழ்விலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர், இந்நாள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், இங்கே இந்த வேப்பனப்பள்ளி சட்டப்பேரவை தொகுதியினுடைய வேட்பாளர், அதை தொடர்ந்து அடுத்த கட்டத்திலேயும் மிகப்பெரிய பொறுப்புகளை வந்து இந்த தனி தொகுதியிலேயும் பல்வேறு நலப்பணிகளை ஆற்றுவதற்கு உறுதுணையாக இருக்க போகிற நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் இங்கே வந்து அலுவலகத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கிற நம்முடைய அருமையண்ணன் KS நரேந்திரன் அவர்கள், பாலகிருஷ்ணன் அவர்கள், நம்முடைய முனிராஜா அவர்கள், என்னுடைய இந்த தொகுதியுடைய பொறுப்பாளராக என்னோடு துணை நின்று பணியாற்ற இருக்கக்கூடிய நம்முடைய நரசிம்மன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த தொகுதியினுடைய தேர்தலை வழிநடத்தி எடுத்து செல்ல போகிற நம்முடைய மாவட்டத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தம்பி நாராயணன், அவரை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய இயக்கத்தினுடைய தோழர்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள், பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகள், அமமுகவுடைய நிர்வாகிகள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தினையும் இப்பொழுது பேசுவதற்கு நேரமில்லை. நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நமக்கு வழிகாட்ட நம்முடைய அருமையண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய வழிகாட்டுதலின்படி நாம் இந்த தேர்தலை வழிநடத்தி மிகச் சிறப்பான வெற்றியை, இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே நம்முடைய அண்ணன் கேபி முனுசாமி அவர்கள் இருக்கிற தொகுதியின் சேர்த்து நான் சொல்லுகிறேன், இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேயே தனி சட்டப்பேரவை தொகுதியிலே மிக அதிகப்படியான வாக்குகளிலே நம்முடைய தாமரை சின்னம் வெற்றி பெற்று நம்மளை பகுதிக்கே ஒரு புத்தாரமாக கர்நாடக எல்லையிலிருந்து நம்முடைய எல்லை ஆரம்பிக்கிற போதே இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி பொறுப்பிற்கு அனைத்து இந்திய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக ஆக்குவதற்கு முதல் தொகுதியாக இந்த தனி தொகுதி தாமரை சின்னத்தை வெற்றி பெறுவதற்கு நாம் அனைவரும் இணைந்து பணியாற்றுவோம் என்று சொல்லி, இதுதான் இந்த தேர்தல் அலுவலக திறப்பு விழா நிகழ்ச்சியிலே நாம் எடுத்துக் கொள்கிற சூளுரை என்று சொல்லி, மறவாதீர் தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம், தாமரை சின்னம் என்று கூறி விடைபெறுகிறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கு வைத்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் அன்பிற்குரிய சகோதரர் டாக்டர் நாகேஷ் அவருடைய தேர்தல் பணியாற்றுவதற்குரிய மைய பகுதியாக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எனக்கு முன்னால் வரவேற்புரை நிகழ்த்திவிட்டு அமர்ந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆற்றல் மிக்க
மாவட்ட தலைவர் அன்புக்குரிய சகோதரர் நாராயணன் அவர்களே, எனக்கு முன்னால் இங்கே பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில துணைத் தலைவர், தளி சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தல் பொறுப்பாளர், அன்பிற்கும் மரியாதைக்கும் போற்றுதல் தேர்தல் பொறுப்பாளராக பணியாற்ற வருகின்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் ஒருவரான அன்பிற்குரிய சகோதரர் நரசிம்மன் அவர் 2026 நடைபெற இருக்கின்ற இந்த தேர்தல், தமிழகம் தேர்தல் எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையான முக்கியம் தளி சட்டமன்ற தொகுதி தேசிய ஜனநாயக முற்போக்கு கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பது அதைவிட முக்கியமான ஒரு தேர்தல். காரணம், ஒரு ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடந்தாலும் தளி தொகுதியில் ஜனநாயகத்தின் அடிப்படையில் வெற்றி கிட்டாமல் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும், அதே நேரத்தில் ஆள் பலமும் பணபலமும் வைத்துக் கொண்டு ஒவ்வொரு முறையும் வெற்றி பெறக்கூடிய தொகுதியாக இந்த தொகுதி இருக்கிறது. இதை மாற்றி ஜனநாயக தேர்தல் திருவிழாவிலே தளி சட்டமன்ற தொகுதி ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடைபெற்று ஜனநாயகத்தின் அடிப்படையில் மக்கள் வாக்களித்து உண்மையான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளர் நாகேஷ் வெற்றி பெற்றார் என்ற நிலையிலே நம்முடைய பணி இருக்க வேண்டும். அதற்கு நாம் எப்படி தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இருக்கின்ற ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் வேட்பாளர் அறிமுக கூட்டம், சுற்றுப்பயணம் என்று சென்று கொண்டிருக்கிறார். அவர் சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் இங்கே இருக்கின்ற பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், கூட்டணி கட்சியில் இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்த கட்சிகள் எந்தெந்த வாக்குச்சாவடியில் யார் யார் பலமாக இருக்கிறார்களோ இதில் பெருந்தன்மையாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால், ஒரு வாக்குச்சாவடியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமாக இருக்கிறது என்று சொன்னால், அவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய அளவிலே மனதை பக்குவப்படுத்திக் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நிற்க வேண்டும். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியும் பக்கம் நிற்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒருவரை ஒருவர் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குச்சாவடியில் நம்முடைய எதிரியுடைய பலம் என்ன, நம்முடைய எதிரியுடைய பலவீனம் என்ன, இதுவரையில் நடைபெற்ற அந்த வாக்குச்சாவடியில் பழைய வரலாறு எடுத்து பார்க்கின்ற பொழுது உண்மையான தேர்தல் அங்கு நடைபெற்றதா, அல்லது அங்கே ரவுடிசம் செய்து உண்மையான வாக்குகள் அளிக்க முடியாமல் அவர்களே வாக்குச்சாவடியை கைப்பற்றி வாக்கு போட்டிருக்கிறார்களா, இதை நாம் நன்கு ஆய்வு செய்து கொள்ள வேண்டும். அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது அந்த வாக்குச்சாவடியில் ஜனநாயக நடைமுறைப்படி தேர்தல் நடந்திருந்தால் நிச்சயமாக அந்த வாக்குச்சாவடியில் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் 3க்கு 2 பங்கு நம்முடைய கூட்டணிக்கு கிடைக்கும். ஒரு பங்கு தான் நம்ம எதிர்த்து நிற்கின்ற கம்யூனிஸ்டுக்கு கிடைக்கும். அதே போல வேறு ஒரு வாக்குச்சாவடியில் அராஜகத்தின் அடிப்படையிலோ பணபலமோ ஆள்பலமோ வைத்துக் கொண்டு அதில் வாக்கு வித்தியாசம் கூடுதலாக இருக்கிறது என்று சொன்னால், அங்கே யார் பலமாக இருக்கிறார்கள், பாரதிய ஜனதா கட்சி பலமாக இருக்கிறதா, அவரை தலைமையேற்றுக் கொள்ளுங்கள். அவரோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் தொண்டர்களும் இணைந்து கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்ல, அந்த வாக்குச்சாவடியில் உள்ள பிரச்சனைகளை இங்கே தேர்தல் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற தலைவரிடத்தில் எடுத்துச் சொல்லுங்கள். இங்கே தேர்தல் நேரத்தில் நாம் என்னதான் போராடினாலும் ஆள்பலத்தோடு வந்து வாக்குச்சாவடியை கைப்பற்றுகிறார்கள், எங்களால் எதிர்க்க முடியவில்லை. அதற்கு மாற்று ஏற்பாடு நாம் செய்வோம். இப்படி ஆள்பலத்தை வைத்துக் கொண்டு வாக்குச்சாவடிகளை கைப்பற்றுவதை நாம் தடுத்து நிறுத்தினாலே போதும், மக்கள் நமக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். இன்னொன்று, இப்பொழுது நீண்ட காலமாக நம்முடைய தொகுதியில் உள்ள பிரச்சனை என்ன என்று சொன்னால், அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமானாலும் சரி, மற்ற கட்சிகளானாலும் சரி, பிரச்சனைகள் வருகின்ற பொழுது
ஒரு கிராமத்தில் ஒரு கட்சி நிர்வாகிக்கோ ஒரு தொண்டனுக்கோ பிரச்சனை வருகின்ற பொழுது அந்த பிரச்சனையை எதிர்கொண்டு காவல் நிலையத்திலேயோ அல்லது வருவாய் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலேயோ அல்லது வருவாய் அதிகாரிகளிடத்திலேயோ எடுத்து சொல்லி அவர்கள் பிரச்சனையை முடிப்பதற்குரிய ஒரு வலுவான நபர் இல்லாத காரணத்தினால்தான் நாம் தடுமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி அப்படி இருக்கக்கூடாது. நாம் ஒன்று சேர்ந்து ஒருமுகத்தோடு இந்த தேர்தலை சந்திக்க வேண்டும். வாக்குச்சாவடியுடைய நிலைகளை நாம் புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம். கடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுடைய வாக்கு விகிதாச்சாரத்தை கூட்டினாலே போதும், மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த தேர்தலில் ஆளுகின்ற கட்சி மக்கள் செல்வாக்கை இழந்து விட்டது. மக்கள் செல்வாக்கு இழந்த காரணத்தினால் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் மாற்றி வாக்களிப்பதற்கு நம்மை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்க வைத்திருக்கின்ற இந்த இயக்கத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏதோ நடிகர்கள் வரலாம், அவர்கள் ஒரு மாய தோற்றம், அவ்வளவுதான். இந்த தேர்தலோடு அவர்கள் எந்த அளவிற்கு செல்கிறார் என்பதை இந்த தேர்தலிலே வாக்களிக்கின்ற நேரத்திலே தெரிந்துள்ளோம். எனவே தயவு செய்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலேயும் நேரடியாக களத்தில் இறங்கி நம்முடைய தலைவர்களும் சென்று அந்த களத்திலே இன்னும் 10 நாள் இருக்கு. அந்த 10 நாட்களுக்குள்ளாக அந்த வாக்குச்சாவடியை பலப்படுத்துங்கள். அந்த வாக்குச்சாவடியில் அமர்கின்ற ஏஜென்ட்களை பலப்படுத்துங்கள். அவர்களுக்கு ஒரு தைரியத்தை ஊட்டுங்கள். எந்த பிரச்சனை வந்தாலும் வாக்குச்சாவடி முடிகின்ற வரையில் உள்ளே உட்கார வேண்டும். பிரச்சனை வந்தால் உடனே எங்களிடத்திலே செய்தி அனுப்புங்கள், அங்கே சென்று வந்து விடுவோம். இதை தடுத்தாவே போதும், நாம் வெற்றி உறுதி. எனவே இங்கே பொறுப்பாளர்கள் தயவு செய்து இந்த பணியையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று கூறி அன்புக்குரிய சகோதரர் டாக்டர் நாகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் உங்களுக்கு கடுமையாக உழைப்பார்கள் என்ற வாக்குறுதியை மட்டும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் தளி சட்டமன்ற தொகுதி என்டிஏ கூட்டணியின் தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவிற்கு வந்து இந்த அலுவலகத்தை திறந்து வைத்த நம் அஇஅதிமுக மாநில துணை பொதுச் செயலாளர் அண்ணன் KP முனுசாமி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நமது தளி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் பொறுப்பாளர் அண்ணன் KP ராமலிங்கம் அவர்களே, தேர்தல் இணை பொறுப்பாளர் அண்ணன் நரசிம்மன்ஜி அவர்களே, நமது கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட தலைவர் அண்ணன் நாராயண்ஜி அவர்களே, பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, மாவட்ட தலைவர் அண்ணன் ஸ்ரீனிவாசன் அவர்களே, மாவட்ட செயலாளர் அண்ணன் கோவிந்தராஜ் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் மாவட்ட தலைவர் அண்ணன் ரமேஷ் ரெட்டி அவர்களே, அஇஅதிமுக முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர் அண்ணன் ஜெயபிரகாஷன் அவர்களே, முன்னாள் மாவட்ட தலைவர் நாகராஜ் அவர்களே, முன்னாள் மாநில துணைத் தலைவர் நரேந்திரன்ஜி அவர்களே, நமது மாநில தொழிற்பிரிவு மாநில தலைவர் பாலகிருஷ்ணன்ஜி அவர்களே, அமமுக மாவட்ட தலைவர் அண்ணன் மாரேகவுட அவர்களே, அதே போல அஇஅதிமுக தளி தொகுதியின் பொறுப்பாளர் அண்ணன் நாகேஷ் அவர்களே, அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களே, நிர்வாகிகளே, தொண்டர்களே, இந்த அலுவலக திறப்பு விழாவிற்கு வந்து சிறப்பித்ததற்கு அனைவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.